நாம தான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தோம்ல. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல் சாரும் டாடா பை பை அப்படின்ட்டு போயிடுவாப்ல. பிக் பாஸ் டீமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. சேனலும் மொத்தமா கை கழுவி விட்டுரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுக்கேத்த விஷயங்கள் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. விஷ்ணு அவரோட இன்டர்வியூல எல்லா விஷயத்தையும் பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டாப்ல. நிறைய விஷயங்களை பத்தி ஓப்பனாவே பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் பாத்திரலாம். அப்புறம் நம்ம சரவணன் விக்ரம் டைட்டில் வின்னர் அவரும் பலத்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி எல்லாம் அப்படியே சேர்த்து இந்த வீடியோல பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால மறக்காம பண்ணுங்க. இப்ப டைரக்டா சம்பவங்களுக்குள்ள போயிடலாம். முதல்ல விஷ்ணு விஜயோட இன்டர்வியூ 2-3 இன்டர்வியூ கொடுத்திருக்காப்ல. எல்லாத்துலயும் சொன்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே லைனா பாத்திரலாம். எல்லா விஷயத்தையும் பத்தியும் ஓப்பனா பேசியிருக்காரு. அதுக்கு முதல்ல பாராட்டுகள். பூர்ணிமாவை பத்தி எல்லாருமே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பூர்ணிமாவுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப் உண்மையா இல்லையா, உங்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையா, நீங்க அவங்களை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் உண்மையாவே சொல்லிட்டாப்ல. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போனப்ப ஆரம்பத்துல கனெக்ட் ஆன பொண்ணு அந்த பொண்ணு தான். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட டைரக்டாவே கேட்டேன், உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. பட் அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னோட எமோஷனோட அவங்க விளையாடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் அப்படியே விலகி வந்துட்டேன். உள்ள இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கடைசி சில வாரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் தப்பு தப்பா பேசியிருக்காங்க. அதனால அவங்க இந்த கேமுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. அதனால நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல பூர்ணிமா கிட்ட எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சகவாசமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாப்ல. பூர்ணிமாக்கு எனக்கு இருந்த விஷயத்துல மாயாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அது உண்மைதான். இருந்தாலும் பூர்ணிமாவை என்னை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவா சொல்லிட்டு இதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னோட லைஃப பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் தான் மாயாவை பத்தி கேட்டாங்க. மாயாவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளா மாயா அப்படின்னா மாயாஜாலம், அதாவது இல்யூஷன். அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்ல. ஜெயிக்கிறது தப்பு இல்ல, ஆனா எப்படி வேணா பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூ பத்தி பட்டவர்த்தனமா போட்டு உடச்சிட்டாப்ல. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த தப்பா சரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. கூல் சுரேஷோட இஷ்யூக்காக தான் நாங்க எல்லாரும் பிளான் பண்ணோம். ஆனா லைனா பொண்ணுங்கள்லாம் எந்திரிச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லும்போது நானே ஆடி போயிட்டேன். இன்ஃபேக்ட் பூர்ணிமா வந்து என்கிட்ட முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட பாடி பார்ட்டை பத்தி அவன் தப்பா பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பட் டீட்டெயிலா எதுவும் சொல்லல. அதை வச்சு அந்த வாரம் நடந்த சண்டையில கூட நான் அவனை லைட்டா மிரட்டினேன், அவனை வெறுப்பேத்துறதுக்காக. ஆனா கமல் சார் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லவே முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது உள்ள போய் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கார்டு மட்டும் இருந்ததுனால எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதனால ரெட் கார்டை காமிச்சிட்டேன். ஆனா பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு கண்டஸ்டன்ட பத்தி ஒரு வாரம் ஃபுல்லா வீட்டுக்குள்ள பேசும்போது எனக்கு டவுட் வந்தது. அதனாலதான் பூர்ணிமா பண்ண தப்பு அவங்க வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்ல. இது அந்த வாரமே செம பரபரப்பா போச்சு. அது என்னமோ உண்மைதான். ஆனா பிரதீப் வந்து ஒரு பயங்கரமான கேம் பிளேயர். அவர் வெளில போயிருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாப்ல. வெளில வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் பிரதீப் கிட்ட பேசினேன். இன்ஃபேக்ட் அவர் இந்த மாதிரி அக்யூசேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். அந்த மனுஷன் என்னதான் சொல்லியிருக்காரு, அதை போயிட்டு பூர்ணிமா வந்து அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை திரும்ப கொண்டு வந்து அவர் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப தப்பு. ஏதோ மக்கள் அவருக்கு ஆதரவா இருந்ததுனால அவர் தப்பிச்சிட்டாரு. இல்ல அப்படின்னா என்ன ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் பிரதீப் வந்து எமோஷனலா வீக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அண்ணன் அண்ணன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவரை கவுத்துட்டாங்க. அவர் மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த கேமே வேற மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாப்ல. நான் ரெட் கார்டு தூக்குன தப்பு தான் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாப்ல. பொண்ணுங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் அதையும் இந்த இடத்துல பட்டவர்த்தனமா போட்டு உடச்சிட்டாரு. இவருக்கும் பிரதீப்புக்கும் கான்ஃபிளிக்ட் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா பொண்ணுங்களை நம்பி இந்த இடத்துல கொடுத்ததை இவரே இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பட்டாசு வெடிச்சார் இல்லையா, அதை பத்தி எல்லாம் கேட்கும்போது இல்லைங்க, இந்த கப் அப்படிங்கிறது டிசர்வ் ஆன ஒரு ஆளுக்கு போகணும். எப்படி வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சேன். இதை நான் உள்ளே சொல்லியிருந்தேன். அர்ச்சனாக்கு போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனாலதான் நான் பட்டாசு வெடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த இடத்துல ஓப்பனா ஒத்துக்கிட்டாப்ல. அடுத்த விஷயமா இன்னொன்னு கேட்டிருப்பாங்க, விசித்ரா வந்து உங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் ஃபேமிலியை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், என் தங்கச்சிங்க எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா, முதல் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இப்ப ரெண்டாவது தங்கச்சிக்கும் நான் கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன். எங்க அம்மாக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு, இவ்வளத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரியாம என்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அவங்க எப்படி சொல்றாங்க, என் குடும்பத்துல வந்து கேட்டு பார்க்க சொல்லுங்க என்ன பத்தி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசினாப்ல. இவ்வளவு விஷயம் பண்றவரை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு கோவம் வரதான் செய்யும். இது அந்த வாரமே எல்லாரும் பெருசா பேசினாங்க. கமல் சார் கேட்பார் அப்படின்னு நினைச்சாங்க, பட் கேட்கல. அன்னைக்கு யாரும் கேட்கல அப்படின்னால வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது இல்ல, இன்னும் கூட நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட என்ன தோணுது அப்படின்னா, விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாயா கேங் கடைசியா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இவங்க பேசின எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நல்லா அப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து தெளிவா அதை பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். இப்போ ஒருத்தர இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தகவலும் வந்துகிட்டே இருக்கு. விஷ்ணு எல்லா விஷயத்தை பத்தி ஓப்பனா பேசிட்டாப்ல. பூர்ணிமா கிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனா அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் விலகி வந்துட்டேன். இன்ஃபேக்ட் மாயா பூர்ணிமா எல்லாரும் கூட இந்த
எமோஷனல் கேம் தான் விளையாண்டாங்க, அது ரொம்ப தப்பான கேம் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டாப்ல. அடுத்து விசித்ரா சொன்னதும் தப்பு. அவங்க வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாடுறாங்க, அடுத்தவங்களோட பர்சனல் எடுத்து பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்ஃபேக்ட் கூல் சுரேஷ் அவங்க கிட்ட ஓப்பனா பேசின ஒரு விஷயத்தை எடுத்து மறுநாள் நாமினேட் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல் அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு உடச்சிட்டாப்ல. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததும் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒத்துக்கிட்டாப்ல. இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் வேலையை பார்க்க போறேன் மேம், எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க கிடைச்சிருக்காங்க, அது எனக்கு போதும், என் வேலையை நான் தொடர்ந்து பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டாப்ல. அவரோட இன்டர்வியூல எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஓப்பனாவும் ஜெனினாவும் பதில் சொல்லிட்டாப்ல. அது வரைக்கும் அவரை பாராட்டலாம். இதுக்கப்புறம் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, நம்ம டைட்டில் வின்னர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாப்ல. பட் எல்லாமே நேர் ஆப்போசிட்டா நடக்குது. மாயாக்கு திரும்ப உள்ள போய் சொம்பு தூக்குனாரு இல்லையா, அதனோட எஃபெக்ட் எல்லாம் இப்பதான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ குவிட் மை பேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. ஏன் இப்படி போட்டாரு அப்படின்னு தெரியல. அவர் அதை போட்ட கொஞ்ச நேரத்திலே டெலீட்டும் பண்ணிட்டாப்ல. ஆனா இந்த மாதிரி வெக்ஸ் ஆகி ஒரு போஸ்ட் போடுற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. மேபி உள்ள ஏதோ நடந்திருக்கு போல, இல்ல ஃபேமிலில திட்டினாங்களா என்ன அப்படின்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம நிக்சன் பேஸ்ல ஒரு தகராறு மாதிரி ஏதோ சின்னதா போயிருக்கு போல. இதுல வேற ஒரு சின்ன கேப்ஷன் கேள்விப்பட்டேன், உண்மையா என்ன அப்படின்னு தெரியல. ஐஷு பிரதீப் பத்தி நான் பேசினேன் அப்படின்னா கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் அவங்கள பத்தி பேசாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வாய் விட்டுருக்காரு போல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, நான் ட்விட்டர்ல படிச்சேன் அதனால சொல்றேன். பட் நிக்சன் இன்டர்வியூ கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மணி, ரவினா இவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மேபி மாயா, பூர்ணிமா எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ச்சனா, அப்புறம் நம்ம டீம் பி, இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க, மத்தபடி ஓகேவா தான் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அப்ளஸ் தான் கிடைக்குது. ஆனா அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம டீம் ஏ எல்லாரையும் கழுவி கழுவி மக்கள் ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப்க்கு கொடுத்த ரெட் கார்டை பத்தி மக்கள் இன்னும் மறக்கவே இல்லை. அதுல மெயின் ஆக்டிவிஸ்டா அவங்க பாக்குறது மாயா, பூர்ணிமாவை தான். ஃபேக் அலிகேஷன் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே கேக்குறாங்க. பட் அவங்க ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்காங்க இல்லையா, அடுத்து ஒரு பூ பூக்கும் அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆனா அடுத்தடுத்து இன்டர்வியூ வரப்போகுது. சோ அதுல எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இன்டர்வியூ பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். விஷ்ணுது ஜோ மைக்கேல் ஒரு இன்டர்வியூ எடுப்பார் இல்லையா, சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்களை உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம விஷ்ணு வந்து பிரதீப் கிட்ட பேசினதாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. கானா பாலா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அர்ச்சனாக்கு எதுக்கு டைட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காப்ல. வீட்டுல ஒரே ஒரு ஆளை மட்டும் பிக் பண்ணி அந்த பொண்ணு சண்டை போடுது, எல்லார்கிட்டயும் சண்டை போட வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் சண்டை போடல, என் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசியிருக்காப்ல. காமெடியால அவரு சீரியஸா தான் பேசியிருக்காரு, ஆனா பாக்குறவங்களுக்கு காமெடியா இருக்கு. அது வேற ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா வேற போயிட்டு இருக்கு. ட்விட்டர் போனீங்க அப்படின்னா பாக்கலாம், அதுல அந்த இன்டர்வியூவரே பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காங்க, அது வேற விஷயம். பட் அந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்தது. அண்ணே உங்களுக்கு கேமே புரியல, கம்முன்னு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் கீழே போய் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஃபெப்போட ஃபர்ஸ்ட் வீக்ல இல்ல செகண்ட் வீக்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஃபெப்போட எண்டுக்குள்ள அது நமக்கு டிவில டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கும் நான் அவளை வெயிட் பண்றேன். மேபி அதுலயாவது பிரதீபை கூப்பிட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு பிரதீப் வரணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு விட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறக்காம அதை பண்ணுங்க. நாளையில இருந்து கண்டென்ட்ஸ் எல்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்ப சலார் படம் வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு சின்ன ரோஸ்ட் வீடியோ மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். சோ அதுவும் வந்துடும். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி அது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இதை வேற நீ டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் வீடியோ போடலையடா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆயிடும். சோ அந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்க சப்போர்ட் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ஆடியன்ஸ் பிக் பாஸ்க்கான ஆடியன்ஸ். சோ இதுக்கு மேல வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அடுத்தடுத்து வீடியோ பண்ண முடியும். சோ மறக்காம நீங்க அந்த ரெஸ்பான்ஸை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றேங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.